எங்களுடைய அன்பார்ந்த மலையக சொந்தங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கூட சில அரசியல்வாதிகளின் நாடகங்கள் இங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலேயும் அந்த மக்களை விடாமல் துரத்தி அரசியல் செய்கிறார்கள். இதெல்லாம் ஒரு முகம் சுளிக்கின்ற வகையில்தான் இந்த காரியங்கள் எல்லாம் அமையக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வீடியோ நான் பக்கத்தில் இணைஞ்சிருக்கிறேன், பாருங்க. காணி கொடுக்க சொல்லுவாங்க. இந்திய அரசு வீடு கட்டி கொடுப்பாங்க. இந்திய அரசு அதில் பேசி நாங்க தான் வீடு கட்டுறது எடுத்திருக்கோம், அனுமதி வாங்கியிருக்கோம், காசு வாங்கியிருக்கோம், திட்டத்தை வாங்கியிருக்கோம். நாங்க அரசாங்கத்தில் தானே காணி கொடுத்தா வீடு கட்டிக்கிறோம். நீங்க தியாகம் இடம் அப்போ அப்போ අවදාන දෙන්න අර ප්‍රෝග්‍රෑම් එකට මේකත් දාන්න எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி மதிப்புக்குரிய அனுரகுமார திசாநாயக்க சார் அவர்கள் மலையக மக்களுக்கு ஒவ்வொரு விடயங்களையும் பொழுது பார்த்து பார்த்து செய்து வருகிறார். ஒவ்வொரு நன்மைகளையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் அறிந்து நன்மையான விஷயங்களை அவர் செய்து வருகின்றார். ஆனால் அதற்கு எதிர்மாறாக தாங்கள் தங்களுடைய அரசியலில் வாழ வேண்டும், தங்களுடைய கதிரைகளை தக்க வைத்து கொள்ளணும் என்ற ரீதியில் இவங்க என்ன செய்கிறாங்கண்டா, ஏதோ தாங்கள் தான் செய்ய போகின்ற மாதிரி பீத்தி கொண்டு சில செம்மறிகள் செயற்படுது. இப்போ அந்த வீடியோ இணைஞ்சிருக்கேன், பாருங்கள். அதே போல் உங்களோட கொமெண்ட்களை பதிவு செய்யுங்க. தயவு செய்து எங்களுடைய மலையக சொந்தங்களை, எங்கள் உறவுகளை நினச்சி கொண்டு கொமெண்ட் பண்ணுங்கள். இவங்க செய்கிறது சரியா பிள்ளையாண்டி. நன்றி.